வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த வீடியோ பற்றி இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வரப்போகிற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தங்கஞ்சியோட நன்மைகள் பார்க்க போகிறோங்க. இந்த உளுந்தங்கஞ்சியை நம்ம வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் குடிச்சு வந்தோம்னா பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் பிரச்சனை, இடுப்பு வலி, அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படாதுங்க. இன்றைய சூழ்நிலையில் கொஞ்சம் வேலை செஞ்சாவே நம்மளோட உடம்பு மிகவும் சோர்வடைந்து எப்படா படுப்போங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு காரணம் நம்ம சாப்பிடும் உணவு தான். சத்து இல்லாத உணவை வெறும் சாதம், இட்லி, தோசையில் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து முழுசாக கிடைப்பது நம்ம கிடையாது. நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் மாற்றிக்கிறதுக்கு உளுந்தங்கஞ்சி குடித்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி நம்ம விரைவாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1/2 கப் வெள்ளை உளுந்து அல்லது கருப்பு உளுந்து எடுத்து கருப்பு உளுந்தாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. அதை நல்லா கழுவி 3 டைம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சோம்னா அதில் தண்ணீர் ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் அதை மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சி ஊற வச்சு அந்த இது என்ன பண்ணணுன்னா உளுந்தை மிக்சியில் அரைச்சிட்ட பிறகு அரைச்ச பிறகு என்ன பண்ணால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இந்த உளுந்து உளுந்து மட்டும் போட்டதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். இதில் பனை வெல்லம் யூஸ் பண்ணால் ரொம்ப 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 நல்லது. 1/4 கப் உளுந்துக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்து 1/2 கப் வெல்லத்திற்கு 1/4 கப் தண்ணீர் ஊற்றி 5 நிமிடங்கள் என்ன பண்ணணும், அடுப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கஞ்சி வணக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வணக்கின பிறகு என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக ஏலக்காய் கொஞ்சம் லைட்டாக தட்டி போட்டு தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா தேங்காய் துருவல் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டு நல்லா ருசியான உளுந்தங்கஞ்சியை குடித்து பலன் பெறலாம்.